சரி, கூட்டுத்தொகை 9 அல்லது அதற்கு மேல் உள்ள எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். கூட்டுத்தொகை 9 அல்லது அதுக்கு மேல். அப்போ அந்த டேபுலர் காலமில் கூட்டுத்தொகை 9 அதுக்கு மேலே என்னென்ன எண்லாம் இருந்துச்சு? 9, 10, 11, 12 4 எண்கள் தான் அதுக்கு மேலே கூட்டுத்தொகையாக கிடைச்சிது இல்லையா? ஸோ அதுக்கான நிகழ்தகவெல்லாம் என்ன வருமோ அதை மொத்தத்தையும் கூட்டுங்க, அவ்வளோதான். சரி, கூட்டுத்தொகை 9, 10, 11, 12 அதுக்கு மேல் உள்ள எண்கள். 2 பகடைகளை உருட்டும் போது கூட்டுத்தொகை 9 அல்லது அதுக்கு மேல் உள்ள எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறான். இப்போ 9 அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? 14 தான் கூட்டினா வரணும். அப்போ இதுக்கு மேலே என்ன எண் இருக்கும்? 5. அப்போ அதோட நிகழ்தகவு என்னவா இருக்கும்? 5 மைனஸ் 1 4/36. 4/36 ப்ளஸ் அப்போ இதுக்கு 3/36. இதுக்கு ப்ளஸ் 1 2 3 6 10. 10/36 அடிச்சோம்னா என்ன வரும்? 5/18. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம சிலாகிசம் பார்த்தோமா? கொஸ்டின் நடத்தும்போது சின்னதாக சொன்னேன், ஓகேவா? ஸோ அதில் ஒரு டைப் மட்டும் பெண்டிங் இருக்குது. அதையும் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சிலாகிசமில் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு பெருசாக 4 ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறது இல்லை. 3 ஸ்டேட்மெண்ட் அப்படி இல்லைனா 2 ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்கும். 3 கூட கொடுக்குறது இல்லை, 2 ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஓகேவா? சரி, லாஸ்ட் கிளாஸ் வராதவங்க, ஓகேவா? லாஸ்ட் கிளாஸில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா சிலாகிசம் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதுக்கு என்னென்ன வேல்யூ இருக்குன்னு சொல்லியிருந்தேன். என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு சிலாகிசமில்? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொன்னேன். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்னென்னது? ஆல் புக்ஸ் ஆர் பென்ஸ் சொன்னா இல்லையா? ஆல் புக்ஸ் ஆர் பென்ஸ், இது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதில் எதுவும் நெகட்டிவ் வேர்டே இல்லை. நோ புக் இஸ் எ பென் அப்படின்றது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நோன்றது நெகட்டிவ், ஸோ அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், சம் புக்ஸ் ஆர் பென்ஸ், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா? இதில் நெகட்டிவ் வேர்டே கிடையாது. சம் புக்ஸ் ஆர் நாட் பென்ஸ், புரிஞ்சுச்சா? 1 2 பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சரி, லாஸ்ட் கிளாஸில் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த இடத்துல வர்றது ஆளுக்கு அப்புறம் வர்றது எல்லாமே சப்ஜெக்ட்னு சொன்னேன். அதே மாதிரி இங்கே வர்றது எல்லாமே ஆப்ஜெக்ட்னு சொன்னேன். இது சப்ஜெக்ட், அது ஆப்ஜெக்ட். சேம், இது சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட். இது சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட். இது சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் நோ நாட் வரும், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் ஆல் சம் வரும். இதுதான், வேறு எதுவுமே கிடையாது, ஓகேவா? இப்போ உங்களுக்கு எல்லாத்துலேயுமே சப்ஜெக்ட் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும்னு சொல்லிட்டு போன கிளாஸில் என்ன சொன்னேன்னா சப்ஜெக்ட்டுக்கு ஒரு வேல்யூ, 2 வேல்யூ தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். 100ன்னு ஒரு வேல்யூ, 50ன்னு ஒரு வேல்யூ. இது 2 தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு ஆலில் எப்போவுமே என்னென்னா 100, இதுக்கு 50. சம்மில் எப்போவுமே இதுக்கு 50, இது 50. அது என்ன வார்த்தையாக வேணால் இருந்துட்டு போட்டோம். சம்முன்னு வந்தால் இங்கே 50 இருக்கணும், இங்கே 50 இருக்கும். ஆளுன்னு வந்தால் இங்கே 100 இருக்கணும், இங்கே 50 இருக்கும். நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுங்க. சரி, இந்த கேள்வி பாருங்க. சம் டாக்ஸ் ஆர் கேட்ஸ். சம்மு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன வேல்யூ வரும்? 50. இங்கே என்ன வேல்யூ வரும்? 50. சரி, இன்னொரு விஷயம் போன கிளாஸில் சொன்னேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதோட கன்க்ளூஷனும் பாசிட்டிவாக தான் இருக்கும். கன்க்ளூஷன் நெகட்டிவில் வராது. ஒரு ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவில் இருந்துச்சுன்னா கன்க்ளூஷன் நெகட்டிவில் தான் இருக்கும், ஓகேவா? சரி, போன கிளாஸில் போட்ட சம்மே ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் பிடிக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ். இதாங்க வந்து கேள்வி. ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ், இதுதான் வந்து கொஸ்டின். இப்போ இதுக்கு கன்க்ளூஷன் வந்து சொல்லுவான் 1 2 3 இதில் எந்த கன்க்ளூஷன் வரும்னு கேட்பான், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் வந்து
some cats are dogs. Some cats are dogs. Next, no dog is cat. No dog is cat. All cats are dogs. All cats are dogs. சரி, இது 3 சொல்யூஷன்ல எது வரணும் அப்படின்றத நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், ஆல் வந்துச்சுன்னா இதுக்கு என்ன வேல்யூ வரும்னு சொன்னேன், என்ன வரணும், டாக் 100 வரணும். நான் தான் சொன்னேன் ஆள்னு வந்தால் 100ன்னு தானே எழுதி போட்டேன். ஆள் வந்தால் இது எப்பவுமே 100, இங்கே தான் 50 வரும். இங்கே 50 முடிஞ்சுச்சா? அப்போது இதுலேருந்து என்ன தெரியும்னா, நமக்கு வர கன்க்ளூஷனில் டாகுக்கு 100 கிடைக்கலாம், அப்படி இல்லைன்னா 50 கிடைக்கலாம். 2 வேல்யூ பாசிபிள். ஏன்னா நம்ம 2 வேல்யூ தான் சூஸ் பண்ணுறோம், 100 50. 100 கிடச்சிச்சுனாவே 50 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் 50 கிடச்சிச்சுன்னா 100 வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லை. இப்போ நம்மக்கிட்ட 100 ரூபாய் இருக்குன்னா அது 2 50க்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுவே ஒரு 50 ரூபா வச்சுருக்கேன்னா என்கிட்ட 100 ரூபா கிடைக்கிறதுக்கு இருக்கா? 100 ரூபா வந்து வேல்யூவே கிடையாது. இப்போ நான் 100 ரூபா இருக்கிற பொருளை வாங்க முடியாது. இப்போ என்கிட்ட 100 ரூபா இருக்குன்னா 2 50 ரூபா வேல்யூ உள்ள பொருளை என்னால் வாங்க முடியும். ஆனால் என்கிட்ட 50 ரூபா மட்டும் தான் இருக்குன்னா 100 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளை என்னால் வாங்க முடியாது. அப்படின்னும் போது கேட்டுக்கு எப்பவுமே 50 தான். ஆனால் டாகுக்கு 100ம் வரலாம், 50ம் வரலாம். ஏன்னா டாகுக்கு 100 தான். ஓகேவா? சரி, இப்போ சம்முன்னா இந்த ரெண்டுத்தில் என்ன வரணும்னு சொன்னேன். சரி, ஃபஸ்ட்டு அதை விட்டுருங்க. இப்போ ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ன்றது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா? பாசிட்டிவ். இதில் எத்தனை பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது? 1 2. எது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு? அப்போ இது வராது. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடுச்சு. இப்போ மீதி ரெண்டுத்தில் எது வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். சரி, சம்முன்னு வந்தால் இது ரெண்டுக்கும் என்ன வேல்யூ வரும்? இங்கே 50, இங்கேயும் 50ன்னு வரும். சரி, கேட்டுக்கு 50ன்றது பாசிபிலிட்டியா, டாகுக்கு 50ன்றது பாசிபிலிட்டியா? அப்போ இது வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே கேட்டுக்கு வந்து என்ன வரும்? 100. இங்கே டாகுக்கு என்ன வரும்? 50. கேட்டுக்கு 100 வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா? வராது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அப்போ எதுக்கு மட்டும் கரெக்டு? சம் கேட்ஸ் ஆர் டாக்ஸு கரெக்ட். ஓகேவா?